தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் முப்பரிமாண நுட்பம் அல்ல, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் வசனம் 19. இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. முப்பரிமாண படங்கள், அதாவது 3D இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்த புதுசில் மிகவும் ரொம்ப அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம் போல கருதப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஜென்ரேஷனில் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்டது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு நபர் இறந்து விட்டாலோ அல்லது அவர் வேறு எங்கேயாவது இருந்தாலும் கூட ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டது போல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து அவர்கள் இருந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும். இதே போல தான் வேதாகமத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து செய்த அந்த வேலையை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆவியானவர் நம்ம கிட்ட வந்ததனுடைய விளைவாக இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வதற்கு ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வரையிலும் பல அற்புதங்களை, பல காரியங்களை செய்திருக்கின்றார். அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அதில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படியாக சொல்லுவார், நான் போய் தேற்றவனை அனுப்புவேன், அவர் சுயமா பேச மாட்டாரு, என்னிடத்துல இருந்து எடுத்து அவர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம், அதாவது புது பிறப்பு என்ற அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த போது பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்திருந்தார் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்லியும் குறிப்பிடுகிறார். அதாவது ஜலத்தினாலையும் பரிசுத்த ஆவியானவர்னாலையும் ஞானஸ்தானம் பெறுகிறவன் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், பரலோக ராஜ்யம் சென்றடைய முடியும் என்று இயேசு கிறிஸ்து அங்கு தெரியப்படுத்துகிறார். நாம் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு மனமாற்றத்திற்கு பிற்பாடு நம்முடைய குண வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் பெரிதும் உதவக்கூடியவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய அனுதின பலவீனங்களிலிருந்து நம்மளை பலப்படுத்துவதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் போதனைகளை தொடர்ந்து பரப்புவதற்கு ஆவியானவருடன் விசுவாசிகள் நேரடியாக ஒத்துழைக்க முடியும். இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு ஏஐ விஷுவல்ல எப்படி ஒரு நபர் இல்லாமல் இருந்த போதும் கூட இருக்கிற மாதிரி நாம் பார்க்கின்றோமோ, அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு பரலோகத்தில் இருந்தாலும் கூட அதனுடைய ஜெராக்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவை போல நம்மளோடு இருக்கின்ற ஒரு நபர் யார் என்று சொன்னால் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், நம்மை எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார், நம்மோடு கூட எப்படி பயணிக்கிறார், நமக்கு எவ்விதம் உதவி செய்கிறார் என்று சொல்லி இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், படித்து புரிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை உலகத்திற்கு பரப்புவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி, வாழைப்பூ. இந்த வாழைப்பூவில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது, அடுத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இப்படிப்பட்ட சத்துக்களை இது அதிகமாக வைத்திருக்கின்றது. வாரத்துக்கு ஒரு முறை இதை சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் நோய் குணமாகும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது, பெண்கள் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது மாதவிடாய் பிரச்சனைகளை எல்லாம் அங்கு அது சரி செய்து கொடுக்கின்றது, வயிறு வலியெல்லாம் அது சரி செய்து கொடுக்கிறது என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக, உடம்புல உள்ள கொழுப்பை, தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் அது கரைக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். கூடவே இரத்தத்தை சுத்திகரிக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் வாழைப்பூவை வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். ஆமென்.